அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்குறேன். சில பேர் ஜேபுல நல்ல காசு இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. ஒருத்தட்ட காசு கம்மியாக இருக்கும், இருந்தாலும் அவர் எப்படியாவது கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி எதையாவது செஞ்சு கொடுத்துருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு மனுஷன் பணக்காரனா நிறைய செல்வம் எல்லாம் இருந்தால் தான் பணக்காரனா அப்படின்னா. ஆமா ரசூலுல்லாஹ், அவன்கிட்ட காசு பணம் இருக்கணும்னா. சரி, ஒரு மனுஷன் ஏழை அப்படின்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னா தான் ஏழையான்னாங்க. ஆமா ரசூலுல்லாஹ், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போனா அவன் ஏழை அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் கினா கினா நஃப்ஸ். ஒரு மனுஷன் பணக்காரன் அப்படின்னா இஸ்லாம் எதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, மனசு போதுமன்ற தன்மை அவன்கிட்ட இருக்குது. இவன் தான் என்னன்னு சொன்னா இஸ்லாத்துல பணக்காரன் அப்படின்னா. ஒல் ஃபக்ரு ஃபக்ருல் கல். ஒரு மனுஷன் ஏழை அப்படிங்கிறத இஸ்லாம் எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா, இவனுடைய உள்ளம் என்னன்னு சொன்னா ஏழையாக இருக்குது, கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. எந்த அளவுக்கு சில பேரெல்லாம் என்னன்னு சொன்னா, பிள்ளைக்கு செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவர் தனக்கு செய்யவே மாட்டார். அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டில் வெத்தலை கொடி நல்லா இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. வெத்தலை எல்லாம் எடுத்து சாப்பிடும் போது பார்க்காங்க, ரொம்ப ஒரு வெத்தலை ரொம்ப அடிபட்டுருக்கு. சொன்னால் இன்னைக்கு இந்த வெத்தலை யூஸ் பண்ணுவோன்னு யூஸ் பண்ணுறான். அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு வெத்தலை ரொம்ப அடிபட்டுருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணுறான். இப்படி கடைசி வரைக்கும் என்ன சொன்னால் வீணா போன வெத்தலையை தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிட்ருக்காங்க. நல்ல வெத்தலை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பாக்கியமே இல்லை, ஆனால் நல்ல வெத்தலைலாம் இருந்துச்சு. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. அவங்க காசு பணம் எல்லாமே இருக்கணும், இருந்தாலும் சேஃப்டின்னு பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இப்போ இஸ்லாம் சொல்லுது, இருக்கும் பொழுது நல்லா செலவழித்து பழகணும், அதனால நிறைய கொடுத்தும் பழகணும். இறக்க தான் தண்ணி வருங்கிற மாதிரி நிறைய கொடுக்க தான் அல்லாவும் கொடுக்க ஆரம்பிப்போம். நீங்கள் அளவு செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹு தாலா கொடுக்குறதே அளவு செய்ய ஆரம்பிச்சிடும், லிமிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதுதான், லைசல் கினா கினா. ஒரு மனுஷன் பணக்காரன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், காசு பணம் இருக்கிறது மாத்திரம் அன்கசரத்தில் ஆகிறது, நிறைய காசு பணம் தளவாடங்கள் பொருட்கள் இருக்கிறது மட்டும் கிடையாது. மாறாக அல் கினா கினா நஃப்ஸ். ஒரு பணக்காரன் அப்படின்னு சொன்னால் மனசு போதுமன்ற தன்மை, விசாலமான என்னன்னு சொன்னால் ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.